மக்களே, எனக்கு தெரிஞ்சு அன்ஃபார்ச்சுனேட்லி சஞ்சு சாம்சன் T20 வேர்ல்டு கப் பிளேயிங் லெவலில் இந்தியாவுக்கு ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 10 மேட்சாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சரியாக இல்லை. எஸ், அவர் முன்னாடி பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தார், 100 அடிச்சிட்டு இருந்தார். பட் லாஸ்ட் 1 இயராக எடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனோட பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஷார்ப் டிப்பை நம்ம பார்க்கலாம். அவர் என்னைக்கு ஓப்பனிங்லேருந்து இவங்க மாற்றி நம்பர் 5 நம்பர் 6 ஆட ஆரம்பித்தாங்க, பொசிஷனுக்கு பஞ்சாயத்து ஆச்சோ அன்னையிலேருந்து அவரோட ஃபார்ம் டிப்பாக ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போது சுப்மன் கில்லாம் தூக்கி விட்டு திருப்பி அவரை டீமில் சேர்த்து நம்பர் ஓப்பனிங்லேயே அனுப்பிச்சோ பார்த்தாங்க. பட் திருப்பி நியூசிலாந்து சீரீஸில் ஃபுல் சீரீஸ் ஆடியுமே பெருசாக ஸ்கோர் பண்ணல. டோட்டல் சீரீஸ்லேயே 5 மேட்ச்சில் 80 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் ஆல்ரெடி இஷான் கிஷன் ஒரு பக்கம் அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சஞ்சு சாம்சனை பிளேயிங் கிரவுண்ட்லேருந்து உட்காத்தி வச்சுட்டு இஷான் கிஷனை தான் ஓப்பனிங் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் சச் கிரிக்கெட் வீடியோஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் யூடியூப் சேனல்.